Hi friends, வணக்கம் and welcome to TRADEGENIUZ. This is Nadir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are the next Mr.Money. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வெளியில் வந்து தவறாக பேசிக்கிட்டு இருக்காரு. we are the scam நீங்களும் நெக்ஸ்ட் Mr.Money மாதிரி எல்லாரும் ஏமாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இது கொடுத்தோம். என் நேரமோ என்னமான்னு தெரியல, நான் என்னுடைய ட்ரேடிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சனோ அதுலேருந்து வந்து அவரையும் என்னையும் வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதுக்காக வந்து நான் அவரை பற்றி தப்பாக பேசணுமோ இல்லை அவரை பற்றி பேசணுங்கிறதுக்காகலாம் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணலை. அவரை பற்றி பேசி நான் பெரிய ஆள் ஆகணும்னு படலை. பட் என்னை வச்சு அவரோட கம்பேர் பண்ணுறது இனிமேல் வேணாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தது. ஏன்னா நான் வீடியோ போடுறதுல வந்து கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவிட்டி நிறையா தான் வந்துகிட்டு இருக்கு. அதாவது நெகட்டிவிட்டி போடுறவங்க எல்லாமே வந்து அவனுங்க வந்து ஒரு பெரிய யோக்கியங்கிற மாதிரியும், அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, அவங்கள பற்றி பேசுறதுக்கு எனக்கு இல்லை. ஸோ பட் என்னை நம்பி வந்தவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு பெரிய வேண்டுகோளாக இங்கே வைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are the training institute. நாங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு மந்த்லி வந்து ப்ராஃபிட் தரும் அப்படின்னு வந்து நாங்கள் யார்ட்டையுமே போய் சொல்லலை. யாரையும் வற்புறுத்தி இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்கலை. நான் ட்ரைனிங்க்கு யாரையுமே வந்து விருப்பப்படலை. ஸோ வற்புறுத்தலை, அதாவது ட்ரைனிங்க்கு யாரையுமே நான் வற்புறுத்தலை. அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக்கு ஃபாரெக்ஸு கிரிப்டோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் தான் நம்ம வந்து. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கற்று தான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கார் ஓட்டுறதுக்கான ட்ரைனிங் தான் கொடுக்குறேன். கார் ஓட்டிக்க வேண்டியது உங்களோட கடமை. பட் அந்த கார் ஓட்டுறதே தெளிவாக நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிட்டா உங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ், ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையனால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதோட அஃபோர்டபுள் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற பேரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். யார்ட்டையும் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை மற்ற விஷயங்களை கேட்கறது கிடையாது. நீங்கள் வாங்க, நல்லா வந்து ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் யூ கேன் கோ ஆன் டு நெக்ஸ்ட் லெவல். ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சாலே, இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு போகணும், இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, அந்த ஜாபுக்காக நம்ம கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஜாபுக்கு போகிறோம்னா நம்ம ஏன் 15 இயர்ஸ் வந்து காலேஜ் படிக்கணும், ஏன் ஸ்கூலிங் பண்ணணும்? ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இடத்துல எப்படி பேசணும், எப்படி பழகணும், யார்கிட்ட என்ன மாதிரி பேசணும், எங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா ஒழுக்க முறைகளையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு காலேஜஸ்ஸு. ஸோ நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், சர்வீ பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஒரு ஜாப், ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு பேசிக்கான சேலரி ஒரு 10,000 வாங்க போனாவே நீங்கள் வந்து இந்த 15 வருஷம் ஸ்டடீஸை முடித்தா மட்டும்தான் உங்களால் போக முடியும். நார்மலாக நான் இருக்கேன், நார்மலாக பண்ண போனோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் முடியும். இதுதான் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே பண்ணுறது. அப்போது மார்க்கெட்டு மட்டும் என்ன, ஃபார் த எஜுகேஷன் தான். நீங்கள் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ண முடியும். அப்போது நம்ம ஒரு இடத்துல பேசிக்காக சம்பளம் வாங்க போய் நம்ம பண்ண போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த பற்றி ட்ரைனிங் வேணும், இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வீ பண்ண முடியும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்கிறதுக்கு அப்புறம் we are giving the investment for you. நாங்களே உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தரோம். அதுக்கு ஏன் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தரணும், நிறைய பேருக்கு உள்ள கேள்வி, நீங்கள் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் தரணும், நீங்களே ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சுட்டு போகலாமே. எஸ், அஃப்கோர்ஸ் நான் வந்து ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. நான் ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் என்னுடைய ஏர்னிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 monthல 5 days. ஏன்னா நான் வந்து ஒரு டார்கெட் லெவல் வச்சுருக்கேன். எனக்கு வந்து கேபிட்டலில் 10% இருந்தால் போதுமானது. அதுவே ஒரு பெரிய டார்கெட். மந்த்லி ஒரு 10% கிடைக்குதுல்ல, அந்த 10% கிடைச்சாலே என்னால் ஒரு வருஷத்துக்கு என்னோடய கேபிட்டலை டபுள் ஆகிக்க முடியும். இப்போ அப்போது நான் என்னுடைய முறைகள் வந்து அப்படி தான். நான் பண்ணுற கேபிட்டலில் நான் எடுக்கிறது மந்த்லி 10% ப்ராஃபிட். இது எனக்கு போதும். அப்போது நான் ஒரு மாதத்தில் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவேன்னா மினிமம் 5 daysலேருந்து 6 days.
அப்போ நான் அந்த டைமை வந்து ஃப்ரீ பண்ணிக்க நான் விரும்புகிறேன். நிறைய விஷயங்களை நான் வந்து இன்னுமே தெரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறைய விஷயங்களை நான் லேர்ன் பண்ணணும், நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி, நீங்களே ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சிருக்கலாம், ஏன் ட்ரேடிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்க, அதோட இதாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பல பேர் பண்ணுறது இதுதான். பட் நான் எதுக்கு பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நான் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பேஷனுக்காக பண்ணுறேன். ஓப்பனாக சொன்னால் நான் ப்ராஃபிட்டுக்காக இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நான் ஆரம்பிக்கலை. நான் வந்து எனக்கு பேஷனுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போவுமே வந்து ரன்னபுளாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கேன். நான் ப்ராஃபிட்டுக்காக இந்த ட்ரைனிங் அகாடமியை ஸ்டார்ட் பண்ணணும், நான் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா, ஓப்பனாக சொல்லணும், 2 நாள் ட்ரைனிங், 3 நாள் ட்ரைனிங், மேக்ஸிமம் 1 மந்த் ட்ரைனிங். 4 மாதம் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம், 1 மாதத்துலேயோ 10 நாள்லேயோ ட்ரைனிங் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு தேவையே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பட் நான் ஏன் இவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஒரு காரணத்துக்கு என்னோடய பேஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா ஒன்றும் இல்லை, நான் ட்ரைனிங் கொடுக்கப்பவே நான் வந்து லைவ் என்ட்ரியை வந்து எடுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் இப்போ வந்து பேட்ச் ட்ரைனிங் கொடுக்குறேன்னா பேட்சில் ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கல, அப்போயே நான் போட்டோம், அப்போயே ப்ராஃபிட் பண்ணி போயிட்டே இருப்பேன். எனக்கு அது போடும். ஏன்னா எனக்கு வந்து ஓப்பனாக சொன்னால் எனக்கு ஒரு 5 ட்ரேடு 6 ட்ரேடு என்னோட டார்கெட் கம்ப்ளீட் ஆகிடும். அதுதான் மேக்ஸிமம். மினிமம் 10 ட்ரேடு, ஒன்றும் இல்லை, ஓப்பனாக ஒன்று நான் 10 ட்ரேடு எடுத்தால் என்னோட டார்கெட் கம்ப்ளீட் ஆகிடும். அதில் 5 ட்ரேட் லாஸ் ஆனாலும் சரி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் நான் என்னோட இது. அப்போ நான் வந்து யோசிச்சது, என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் 4 மூலைக்குள்ளே மட்டும் உட்காந்து ட்ரேட் பண்ண ஆசைப்படல. ஐ வாண்ட் டு பி எக்ஸ்போஸ் மை டேலண்ட், எக்ஸ்போஸ் மை நாலேஜ், எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக ஸோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சுட்டு அதையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. நம்ம ஸோ எனக்கு வந்து 10 நாள் ட்ரைனிங் கொடுக்குறது, 15 நாள் ட்ரைனிங் கொடுக்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்களோட ட்ரைனிங் பீரியட் 4 months அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பனாக சொன்னால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பனாக சொன்னால் எனக்கு அக்டோபர் மந்த் வரைக்கும் எனக்கு புக்கிங் இருக்குது. ஏன் நான் எல்லாத்தையும் 4 மாதம் சொல்லி நான் புக்கிங் வாங்கணும்? நான் ப்ராஃபிட் மட்டும் நான் நினச்சினேன். அதுவும் லிமிட்டட் 6 தான் நம்மகிட்ட. ப்ராஃபிட்டை கெயின் பண்ணால் 10 நாளில் ட்ரைனிங்கை முடிப்பா, 15ஆவது நாள் அடுத்த பேட்சை கொடுத்து ப்ராஃபிட்டை மட்டும் கெயின் பண்ணிட்டு போகலாம். பட் ஐ டோன்ட் நீட் லைக் த ப்ராஃபிட். எனக்கு தேவை என்கிட்ட வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 100% சக்ஸஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன், 100% சக்ஸஸ் பண்ணணும் எய்ம் இருந்தால் மட்டும் என் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். சும்மா ஃபன்னுக்காக என் ட்ரைனிங் வரணும், மற்ற விஷயங்களுக்காகவும் என்னோட ட்ரைனிங்கை நீங்கள் அசஸ் பண்ணுங்க. கமிட்மெண்ட் வச்சுட்டு என்னோட ட்ரைனிங்க்கு வராதிங்க. ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட வரீங்க அப்படின்னா, நான் நசீர் ப்ரோட்ட போனேன், நான் 100% இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணணும், ட்ரேடிங்கில் நான் ஃபியூச்சரில் வேறு லெவலில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணால் மட்டும் என்னோட ட்ரைனிங் வாங்க. ஏன்னா எனக்கு தேவை சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வரல. நீங்கள் வந்து ஓப்பன், அதாவது ப்ரோ என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியாது, பட் என்னால் ஃபோக்கஸாக இருக்க முடியும்னா வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஸ்டேஜில்னாலும் நான் உங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துவேன். அதுதான் லாஸ்ட் பெஞ்சில் இருந்தாலும் உங்களை ஃபஸ்ட் பெஞ்சுக்கு என்னால் கொண்டு வர முடியும். பட் உங்களுடைய மெயின் மோட்டோ, உங்களுடைய கோல் என்ன கோல் வைக்க போறீங்க, அப்படி கோல் வச்சுட்டு எனக்கு ட்ரைனிங் ஆகும். கண்டிப்பாக அதுக்கான வந்து சோர்ஸுமே நானே உங்களுக்கு தரேங்க. வேறு என்னங்க வேணும்? ஸோ ட்ரைனிங் கொடுக்குறேன், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நானே கொடுக்குறேன். இதுதான் என்னோட மெயின் மோட்டோ. இதை மட்டும் என்கிட்ட கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் அதுக்காக இவங்க சொன்னவங்களுக்கா நீங்கள் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எனக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. நான் என்ன பண்ணேன், நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், என்னோட ஃப்ரீ டைமை நான் என்னோட வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். ஓகேங்க. அண்ட் தென் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டும் நானே உங்களுக்கு பண்ணித்தரேன். உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதுக்கு எனக்கு என்ன வேணும்னா, நீங்கள் ₹1 கூட எனக்கு கொடுக்க தேவையில்ல. உங்களுடைய திறமை என்ன ப்ரோ, நான் இவ்வளோ இன்கம் எடுக்கிறேன், இவ்வளோ ஜென்ரேட் பண்ண பாருங்க, உங்களோட ட்ரைனிங் வந்து என்னால் ஜென்ரேட் பண்ண முடியுது. உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னோடய ஃபண்டுக்கான சேஃப் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணி கொடுக்குறேன். வேறு யாருக்கும் நீங்கள் போக வேணாம். ப்ரோ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நான் பண்ணி தரேங்க. அதுதான் முயற்சி. நான் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கேன். உடனே இதில் வந்து நிறைய பேர் கேட்காங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன ப்ரோ இந்த இடத்துல சார் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், தட்ஸ் அ ப்ராஃபிட் மைண்ட். அதுதாங்க பிஸ்னஸ்ஸே. நான் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தாங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், அதில் ப்ராஃபிட் ஒரு பங்கு என்கிட்ட கொடுங்க. நீங்கள் இருக்கிற ப்ராஃபிட் 4 பங்குல 1 பங்கு என்கிட்ட கொடுங்க, மற்ற பங்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதான் இது. ஸோ இதில் வந்து நீங்களும் ப்ராஃபிட் பண்ணீங்க, நானும் ப்ராஃபிட் பண்ணேன். எனக்கு ஏன் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சுன்னா, எனக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மந்த்லி ப்ராஃபிட் அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு ஒன் டைம் ப்ராஃபிட் வேணாம், ட்ரைனிங் மட்டும் எனக்கு ப்ராஃபிட் முக்கியம் இல்லை.
எனக்கு மந்த்லி ப்ராஃபிட் கொடுக்கணும். அதனால தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதை நான் உங்களுக்கு தான், நீங்கள் என்கிட்ட கொடுக்க வேணாம், நான் உங்களுக்கு தரேன். உங்களோட திறமையை மட்டும் என்கிட்ட கொடுங்க. அதை தான் நான் கேட்குறேன். ஸோ இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காது. இதில் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து ஸ்கேம். இதில் என்ன ஸ்கேம் பண்ணுறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ட்ரைனிங்கில் வந்து நிறைய பேர் ஏமாற்றி ட்ரைனிங் கொடுக்காங்க, தெரியாமல் சும்மா ட்ரைனிங் கொடுக்குன்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் ட்ரைனிங் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனி, we are the சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவோடு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லையா ப்ரோ, கிளாஸ் வந்துட்டேன், எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகலை, என்னால் முடியல, நெக்ஸ்ட் பேட்ச் நான் போட்டு கொடுக்கேன், நீங்கள் ஒரு ரூபா கூட எனக்கு கொடுக்க வேணாம். நான் எல்லாமே உங்களுக்கான விஷயங்களை வந்து நான் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் என்கிட்ட கொடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னோட ஹேட்டர்ஸுக்கான ஒரு வேண்டுகோள். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி தவறாக என்னை பற்றி சித்தரிக்கும் போது அதில் உள்ளே வந்துட்டு நீங்கள் சித்தரிங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். என்னை பற்றி தவறாக பேசணுமோ இல்லை என்னை பற்றி நல்லதாக பேசணும் அப்படின்னாலும் என்னோடய கிளாஸஸில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்னோடய கிளாஸஸ் நல்லா பண்ணுறீங்க, நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதுக்கான உரிமைகள் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். உள்ளனா நம்மளுடைய டெலிகிராம் குரூப், ஃபேமிலி குரூப்பில் இருக்க அதுலேயே சொல்லலாம். ஏன்னா நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ புக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சொல்லலாமே, ப்ரோ இந்த கிளாஸ் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்டே சொல்லலாம். நீங்கள் வெளியில் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசுகிறதோ இல்லை மற்ற விஷயங்களை பண்ணுறதோ, எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை வந்து சொல்கிறீங்க? நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க பட்சத்தில் நீங்கள் பேசுங்க, அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு பேசுங்க. நீங்கள் இதில் வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, என் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு சில பேர் வராங்க. என் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ப்ரூஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். என் ஸ்டூடெண்ட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு பண்ணுங்கள். என் ஸ்டூடெண்ட்னா ஒன்றும் இல்லை, என்கிட்ட பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, என்னோட ஃபேமிலி குரூப்பில் இருப்பீங்க, எல்லாமே இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 500 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை டிரைவில் அக்சஸ் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்கும், அதை அப்லோட் பண்ணிவிட்டு டிரைவ் லிங்கை கமெண்ட் செக்ஷனில் போட்டு நீங்கள் பண்ணுங்கள், என்னை பற்றி கொள்ள சொல்லுங்கள். அதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள் இங்கே. ஸோ ஒருத்தவங்களை பற்றி தவறாக பேசும்போது அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதர்வைஸ் தேவையில்லாமல் நெகட்டிவ் கமெண்ட்ஸு, என்னோட இன்டர்வியூஸில் போய்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடலாம் எனக்கு தெரிஞ்சு முட்டாள்தனமான விஷயம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து விமல் கூடையும் என்னை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க, மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டியூட் என்னை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. நான் இந்த அளவுக்கு நான் இங்கே உங்கள் முன்னாடி நான் வந்து உட்காந்துருக்கேன்னா என்னுடைய முக்கியமான உழைப்புங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ். இதனால தான் இந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டாக நம்ம வளர்ந்து வந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டிடியூட் எப்படி இருந்துச்சு, இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம இருக்கோம்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒரே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பிளெஸ்ஸிங் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது. அந்த குவாலிட்டி, அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் நம்புகிறேன். ஸோ அதனால என்னை பற்றி தவறாக என்னை பிடிக்கலன்னாலும் என்னை பற்றி தவறாக பேசாதீங்க. எதுவும் ஆனாலும் அறிஞ்சு தெரிஞ்சு பேசுங்க. இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எனவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவையான வீடியோவாக இருக்குங்க நம்புகிறேன். இன்னும் வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து நிறையா பிளான்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ்லாம் பண்ணலாங்கிற பிளானில் நம்ம இருக்கோம். ஸோ நிறையா வீடியோஸ், ஏன்னா எல்லா ஒர்க்கும் நான் மட்டுமே பண்ணுறதுனால என்னால் வந்து நிறையா வீடியோஸ் போட முடியல. ஸோ டோன்ட் வரி, இன்னும் 1 வீக்கில் வந்து கேண்டிடேட் வந்து நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணி எடுத்துருவோம். ஸோ அந்த கேண்டிடேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெய்லி ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீமுக்கான சப்போர்ட்டும் மற்ற விஷயங்களும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள், என்னென்ன வேணும், என்னென்ன அனலைசிஸ் வேணும், என்னென்னலாம் விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ அதை பற்றி சொல்லுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ மோர். என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இனிமேல் until then, bye bye, take care.